ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் கோயம்புத்தூர் போயிட்டுருக்கேன். இந்த ஜேர்னியை வந்துட்டு ஒரு புது லேர்னிங், இல்லை ஒரு தேடல், ஒரு செல்ஃப் ஹீலிங் ஜேர்னி எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து 6:15 6:30 அந்த ரேஞ்சில் பஸ் ஏறிட்டேன். லக்கிலி எனக்கு விண்டோ சீட் கிடச்சிருச்சு. ரொம்ப குளிர் இருந்ததுனால நான் இந்த மாதிரி மஃப்ளர்லாம் போட்டு போயிருந்தேன். வடிவேல் பார்த்திபன் காமெடி மாதிரி நம்ம டிக்கெட் எடுக்காமல் போக முடியாது இல்லையா, அதெல்லாம் டிக்கெட் எடுத்தாச்சு. பசிக்கும்ல, அதுக்காக வந்துட்டு கொய்யாக்காய் வெள்ளரிக்காய்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு முன்னாடி வழியாக டிவைடரில் இருக்கிற செடி, அதில் பூத்திருக்க கலர்ஃபுல்லான பூ இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் நெல் வயல்வெளிகள்லாம் இருந்தது. அதையும் ரொம்ப நேரம் பார்த்துட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி இந்த ஜேர்னி எனக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப ஆசைப்பட்டு போகிற மாதிரி இருந்தது. அப்படியே எனக்கு டைம் போனதே தெரியல. சீக்கிரமாக கோயம்புத்தூர் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் ரேப்பிடோ இன்ஸ்டால் பண்ணி புக் பண்ணுறேன். அதனால் அந்த ஃபஸ்ட் ரைட் ஃப்ரீன்ற அந்த ஆஃபர் கோட் வந்துட்டு எனக்கு புக்குன்ற அந்த பட்டனை வந்து மறைச்சிக்கிட்டே இருந்தது. என்னால் புக் பண்ணவே முடியல. ஸோ நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக கூகுள் மேப்பில் போட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அதையும் தப்பான ஒரு ரூட்லலாம் போயிட்டு 9:30க்கு ரீச் ஆக வேண்டியது ஃபைனலாக 10 o'clock தான் ரீச் ஆனேன். இந்த கிளாஸ் வந்து நான் ஒரு டெமோ மாதிரி அட்டன் பண்ணலான்னு தான் போனேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கம் லேர்னிங் அந்த மாதிரி தான் கிளாஸு. நிறைய பேர் புதுசாக மீட் பண்ணேன். புது அனுபவங்கள் கிடச்சிது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே மீட் பண்ணவங்க, அவங்க ஷேர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே. கிளாஸை முடிச்சுட்டு ரிட்டன் ஒரு 5:30 அந்த ரேஞ்சில் வந்துட்டு பஸ் ஏறிட்டேன். எஸ்சிடிசியில் தான் ஏறியிருந்தேன். அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஒரு 3 hours ஒரு 8:30 9 o'clock அந்த ரேஞ்சுக்கு வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.